Hello guys, welcome to Fun Boy official channel. Today topic வந்து நம்ம breakup சந்துரு வந்து explain பண்ண. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். டாபிக் என்னன்னா girls of love in relationship. என்னப்பா உருட்டு நீங்க பாத்திருக்கீங்க girls side ல இருந்து? ஒன்னும் பார்த்தது இல்ல. அடுத்த வரைக்கும் என்னன்னா என்கிட்ட பேசும்போது சொல்லிருக்காங்க நான் வந்து நம்ம லைஃப் லாங்கா இருக்கலாம் கூட நான் உன் கூட 100 வருஷம் வாழணும் பேசலாம் அப்படின்னு பண்ணிடா. Emotional damn it. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காரு அவரு நம்ம லைஃப் லாங் பேசலாம். ஓஹோ சார் பேச்சு பிரியரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க போனானே தெரியல. லைஃப் லாங்கா? இப்போ அந்த லைன்லயே காணும் எங்க போனானே தெரியல. சத்யா உங்ககிட்ட என்ன உருட்டுலாம் நீங்க வாங்கிருக்கீங்க? சத்யா உருட்டி தான் உருட்டு எல்லாருக்குமே வந்திருக்கும், நம்மளுக்கும் வந்திருக்கு. அது இல்லாம இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் பேசினா பரவாயில்ல, அந்த பசங்க கிட்ட போய் கேட்டு வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. அதான் சொன்னேன் நடக்குது. பெஸ்டின்ற வேர்டு எப்படிமா ஃபர்ஸ்ட் அண்ணன் தங்கச்சின்னு ஆரம்பிச்சு இல்ல, அண்ணன் தங்கச்சி பாச மலர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில இருக்கேன் அவங்கதான் ஜோடி மலர்களா. காலேஜ்ல வர ரிலேஷன்ஷிப் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது அண்ணன் தங்கச்சின்னா. இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து ஃப்ரெண்டு அப்படி பேசி இப்பெல்லாம் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படியே தாங்கி 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 ஸ்கூல்லே பண்ணிடுறாங்க, காலேஜ் வந்து பண்ண போறாங்க. ஏன் இத்தனைக்கும் என் தம்பி தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான், என் தம்பிக்கு ஆள் இருக்கு. இப்போ அப்போ தம்பி மட்டமாக ஒத்துக்கிற இல்ல 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 ஆள் இருந்தா அவ்வளவு டேலண்டா இருக்கான்டா. அப்ப நீ ஒர்த் இல்லையா? அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? அந்த காலத்துல ஒர்த் இல்ல, இப்ப வர நான் சொல்ல கைஸ், நான் சின்ன வயசுல இருந்து சிங்கிளாவே இருந்ததுனால எனக்கு இந்த டாபிக் தெரியல. வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரிப்பீட் அடிக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன் கேமராமேனா இருக்கிறேன்னு, யாரும் கேட்கலன்னு புத்தி இங்க உட்கார வச்சிட்டாங்க. அப்ப உனக்கும் பொண்ணு கிட்ட பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்ல? பொண்ணு கிட்ட பேசுறதுன்னு இல்ல, எனக்கு பேசவே தெரியாது. அதெல்லாம் வந்து அவங்களே வந்து என்கிட்ட பேசுறதுனால ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? இப்ப வந்து வீடியோல வந்து இவன் வந்து ஒரு நல்ல பையன் காட்டிக்கிறான். நம்ம வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், இவன் நல்ல பையன் காட்டி. A few moments later. இந்த ஒரு கேர்ள்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னது லவ் பண்ணி நல்லா பண்ணிட்டு போது எங்க வீட்டுல என்ன ரொம்ப நம்புறாங்கடா. உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அது வந்து எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கப்பல் இருக்காங்க, என் ஃப்ரெண்டோட கப்பல் தான். அவங்க நல்லா பேசின்னு இருப்பாங்க. அதாவது சண்டை எல்லாம் வரும் தெரியுமா. இப்ப வந்து நைட்டு சண்டை போடுவாங்க. என்னடா சண்டை, சரி நைட்டு கால் பண்ணி என்கிட்ட சொல்லுவான், சி இந்த மாதிரி சண்டை ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவான். திடீர்னு நாளைக்கு காலைல பார்த்தா 2 பேரும் ஒன்னா இருப்பான். இல்லடா சி இல்லடா நீ இவ்வளவு நினைச்சுட்டு சண்டையோடா சண்டை இல்ல அப்படின்னு சொன்னேன். கடைசியா அந்த பொண்ணு வந்து அவங்க அத்தை பையன் அப்படிலாம் பேசி வந்துச்சு. கடைசியா கால் பண்ணுது, அந்த என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேக்குது, நான் லைஃப் லாங் கூட இருந்தா உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு இருக்குது. அப்பல ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டோன்னே என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல நான் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டா இப்படி சொல்லுது. அதாவது ஒரு 3 வருஷம் லவ் எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில கேட்டா இப்படி சொல்லுது கால் பண்ணிட்டு, இல்ல எங்க வீட்டுல என்ன ரொம்ப நம்புறாங்க, எங்க அப்பா அம்மா தான் என் மேல உயிரே வச்சிருக்காங்க, சோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு முடிச்சிருச்சுப்பா. முடிச்சுட்டு என்ன கதை, நம்மால இருக்காருல்ல, நம்மாலே ஒரு 6 மாசம் வளராத தாடியா தேய்ச்சி 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 பாதி வளர்த்துறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு ஜாலியா தான் இருக்கு. நம்மால வந்து அது யாருதான் சொல்றோம் கதையை நான் எங்கேயோ கேட்ட வந்து யாரு கதையில பார்த்த மாதிரி இருக்கு. வந்து உருட்டு நிறைய உருட்டுதான். ஆனா நம்ம நம்பாம, ஆனா எல்லா பொண்ணையும் குத்து சொல்ல முடியாது. சில பொண்ணுங்க இருக்காங்க, சில பொண்ணுங்க
உருட்டு இல்ல இந்த மாதிரி அவங்க பேசுறதுல வந்து தெரிஞ்சிடும் பிரேக்கப் தான் பண்ண போறாங்க அப்படின்னு எதுனா இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சது? அந்த ஒண்ணு இல்ல அந்த வேர்ட் ஒண்ணும் இல்ல பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது கேட்டா ஒண்ணு இல்ல இக்னோரிங் இக்னோர் பண்ணாதீங்களா? பிரேக்கப் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இக்னோரிங் ஆமாடா. என்ன கேக்குறேன் நான் மட்டும் பண்ணலையா? என்னடா இவன் தெரியாத மாதிரி கேரிங்ன்ற வேர்டு வராது, வேற ஒருத்தரியா? வேற ஒருத்தர் அண்ணன் தங்கச்சி வரவே வராது. அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான். உள்ள வந்துட்டு அவங்க வந்து ஏதோ நல்லதா பேசிட்டு இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்புறம் அவ வந்து நான் ஆதரவு தரேன், நீங்க துக்கத்துல இருக்கீங்க நான் உங்க பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆதரவு போடுவாங்க. அந்த ஆதரவுல வந்து இவங்க வந்து அந்த ஆதரவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, என்ன ரொம்ப தாங்குறாங்க அப்படின்ற. அப்புறம் அந்த அண்ணன்றது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டா மாறும், ஃப்ரெண்டுன்றது கொஞ்சம் பெஸ்டியா மாறும், பெஸ்டின்றது லவ்வா மாறும். அப்படியே கன்வெர்ட் ஆகி கடைசியில வந்து கை கொடுங்கண்ணா போயிட்டு வரட்டுமா பாய் அவ்வளவுதான் முடிச்சுட்டு போயிடு. கையை எடுத்து பின்னாடி வச்சுட்டு போங்க. நீங்க கையை பின்னாடி வச்சுட்டு போங்க. இந்த ஒரு நிலைமை தான், இதுதான் ஸ்டார்டிங். நடுங்க நிஜமான நடக்குமான்னு கேக்குறாங்க. நீ ஒரு ஸ்டேஜ் சொன்ன தெரியுமா? அது நடுவுல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இவன் இருக்கா போல. இல்ல ஸ்டார்டிங் மிடில்ல இருந்தான். இருக்க சந்திர சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, அதான் ரொம்ப நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கானுங்க, விளையாட்டு தான் போயிருக்கானுங்க. நிறைய பேர் விளையாண்டு தான் போயிருக்காங்க. எங்க விளையாண்டு மச்சான் எடிட் தப்பா போகுது மச்சான். இது திரும்பல திரும்ப இது தப்பான வார்த்தை நான் சொல்லல. பப்ளிக் கிரவுண்ட் போய் 12 seconds later. நான் வந்து வாழ்க்கையில தான் சொன்னேனே தவிர நான் வந்து வேற எதுவும் தப்பா தான் சொன்னேன். நீங்க வந்து தப்பா நீ சொன்னது தப்பு கிடையாது, அவன் பேசுன மாதிரி அதுதான் சப்போர்ட் பண்ண ஆயிடுச்சு. எல்லாம் ஏன் பக்கத்துல மச்சான் இப்ப எனக்கு கில்ட்டி ஆயிடும். நான் என் லைஃப்ல வந்து இந்த அண்ணன் ஒருத்தன் தான், ஒக்கார அண்ணனை பத்தி அப்புறம் வரேன். அவன் சொந்தக்கார பையனும் ஒருத்தன் வந்தான், நடுவில் வந்தான். லிஸ்ட் அடிக்கிட்டே போறான். சொன்னானே வாழ்க்கையில நிறைய பேர் தப்பா பேசுறாங்க, தப்பாலாம் பேச யாரையும் ஹர்ட் பண்ணணும்லாம் சொல்ல. எனக்கு டிஸ்க்ளைமர் போட்டான். கீழே மென்ஷன் பண்றேன். யார் மேடனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன்னை பிரேக்கப் பண்றால, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்லுன்ற. இரு பிரேக்கப் பண்ண போறா அப்படின்னு உனக்கு எப்ப உனக்கு ஒரு தெரியும்? பிரேக்கப் ஆயிருக்கும்ல, அத சொல்லு. எனக்கு பிரேக்கப் எப்படி ஆச்சுன்னு எப்படி